இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிகளை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறவும் அவருடைய அருள் வரங்களை பெற்று வாழவும் இந்த நாளில் நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். இன்று நம்முடைய திருச்சபையை சிறப்பாக வழிநடத்துகிற தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இன்னும் திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து இறைமக்கள் ஆசிர்வதிக்கப்பட நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பொது நிலையினர் ஞாயிறை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் பங்கேற்பு செய்கிற திருச்சபையினுடைய மக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு அவையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆசிர்வதிக்கப்படவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் இறைவன் தாமே எல்லோரையும் சிறப்பாக வழி நடத்தவும் நாம் இந்த பலியில் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும்
தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய்ப் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும்
வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளவர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்படைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோவை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியராக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே
இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே, அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் ஆவினின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீ. எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலுக்கும் சகோதரராகிய சொஸ்தேனு எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1
இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பயணித்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய திருச்சபையில் பொது நிலையினர் ஞாயிறாக நாம் கொண்டாடி மகிழ இந்த இறை வாக்குகள் அழைப்பு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை உள்ளடக்கி இருப்பதை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 31வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் அதனுடைய தொடக்கத்தில் நாம் பார்க்கிற போது திருமுழுக்கு யோவான் ஒன்றை சொல்லுகிறார். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது என்று சொல்லுகிறார். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது என்று 2 முறை இந்த பகுதியிலேயே அவர் சொல்லி முடிப்பதை பார்க்கிற போது இது எப்படியாக இப்படி சொல்ல முடிந்தது என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது. திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை தெரியாதா? ஏன் இப்படி சொல்லுகிறார்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போதும் இப்படி ஒரு சந்தேகம் அவருக்கு வருகிறார். வரவிருக்கிறவர் நீர்தாமா, இல்லை வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? எங்களிடம் கேட்டு வர எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் வந்து இயேசுவிடத்தில் வந்து கேட்பார்கள். ஒரு பணி வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலும் இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. அதே போல இந்த பணி வாழ்க்கையில் அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்த வேளையிலும் இந்த சந்தேகம் வருகிறது. இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, பின்னால் தான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. நமக்கும் பல வேளைகளில் இப்படித்தான் இருக்கிறது. இயேசு யார் நமக்கு தெரியாமலே இருக்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கு தெரியாதது போலவே நமக்கும் தெரியாமல் இருக்கிறார். உண்மையிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவை தெரியாதிருந்தாரா, அறியாதவராக இருந்தாரா என்று நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் கபிரியேல் தூதருடைய
அந்த மங்கள வார்த்தையை கேட்ட பிறகு உடனடியாக எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு தான் செல்கிறார். அப்போது எலிசபெத்தினுடைய வயிற்றில் திருமுழுக்கு யோவான் குழந்தையாக இருக்கிறார். அன்னை மரியாள் வந்திருப்பதை கேள்விப்பட்டு இருவரும் சந்தித்துக் கொள்கிற போது திருமுழுக்கு யோவான் அவருடைய தாயின் வயிற்றிலிருந்தே துள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு நிறைய விளக்கங்கள் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஏன் துள்ளினார்? நற்செய்தியே வந்துவிட்டது, ஆண்டவரே வந்துவிட்டார், மரியாள் வந்துவிட்டார் என்பதால் துள்ளினார் என்பதல்ல. இயேசு வந்திருக்கிறார் என்பதை அவர் குழந்தையாக இருக்கிற போதே அறிந்திருந்தார், அதனால் துள்ளினார் என்று கூட நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற போது எலிசபெத்தம்மாளுடைய வயிற்றில் குழந்தையாக இருந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டு அவர் அப்படி துள்ளினார் என்று சொல்லுகிறோமே. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது என்று சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இதற்கான பொருள் எப்படி எடுத்துக்கொள்வது? திருமுழுக்கு யோவான் இயேசுவை உடலால் அறிந்திருந்தார். அதற்கு மேலாக இயேசுவினுடைய அழைப்பையும் அடையாளத்தையும் அவர் கண்டுபிடிக்க தாமதமாகியது. அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக பயணிக்கிற மக்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய அறிவியல் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், புவியியல் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், வானவியல் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இவ்வுலகில் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறவராக நாம் இருக்கிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பெரிய வீடு, பெரிய இடம், நல்ல வசதி வாய்ப்பு, இவையெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவும் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நாம் இந்த உலகில் வாழுகிற பலர் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் பல அறிவியல் பூர்வமான காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே வானத்தில் அடுத்து என்ன நடக்கும், கடலுக்கு அடியில் அடுத்து என்ன நடக்கும், இந்த பூமியில் இனி என்ன நடக்கப் போகிறது, இதெல்லாம் தெரிந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கற்றுக் கொடுக்க தவறி இருக்கிறோம் என்பதுதான் பல வேளைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருத்தரை மன்னிக்கவே முடியவில்லை, ஒருத்தர் மீது இறக்கப்படவே முடியவில்லை, ஒருவர் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை, ஒரு சிறிய தவறை நாம் மறந்து விடுவதற்கு முடியவே இல்லை என்று சொன்னால் நாம் கற்றுக்கொண்டவை எவை என்று நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை கொடுக்காதவர்களாக பல நிலைகளில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரை அறியாதவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே பார்த்திருக்கிறீர்கள். பெரியவர்கள், திருமணம் முடித்த பெற்றோர் ஆண்டவரை தேடுகிற அளவுக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தேடாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லது ஓரளவுக்கு நல்ல நிலையில் அடைந்து விட்டவர்கள், போதும், எங்களுடைய வாழ்க்கை எங்களால் வந்தது, எங்களால் உயர்ந்தது, எங்களால் நிலைத்து நிற்கிறது என்று சொல்கிறார்களே. அப்படியானால் எங்கே தவறு நடக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லுகிற போது திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் தூய பவுல் நமக்கு சொல்கிறார், எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் ஆண்டவர் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன், ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதனுடைய பொருள் என்ன? நான் ஆண்டவரை அறியாதிருந்தேன், அறியாத காலத்தில் அப்படி நடந்து கொண்டேன். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அப்படி அறிந்து கொண்ட போது என்னால் நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்கவே முடியவில்லை என்று தூய பவுல் சொல்வதை நாம் நினைத்து பார்க்கிற போது, நாம் இத்தனை ஆண்டுகளாக
கடவுளுடைய பிள்ளைகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம். பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற நாம் ஆண்டவரை எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறோம்? தூய திருமுழுக்கு யோவான் சொன்னது போலவே எனக்கும் அவரை தெரியாதிருந்தது என்று சொல்லுகிறவர்களாகவே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பின்னால் திருமுழுக்கு யோவான் தான் அறிந்ததை அறிக்கையிட்டார். ஆனால் நாம் அறியாதவர்களாக பயணிக்கிறோமே, என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்தினாலும் அவரை தேடினாலும் முழுமையாக அவரை அறிந்து கொள்ளாததற்கான காரணங்கள் 3 காரணங்களை பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய நம்பிக்கை பழக்கமாகிவிட்டது. அதுதான் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எசாயா புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். எசாயா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்கிறார், வாய்ச்சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், ஆனால் அவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறார். அது எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது. சும்மா கோயிலுக்கு போவோம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொன்னால் நாமும் பதில் சொல்லுவோம். உள்ளத்தளவில் உணர்ந்து சொல்லாதவர்களாக என் மக்கள் இருக்கிறார்கள், ஆகவே என் மக்களுக்கு நான் யாரென்றே தெரியாமல் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் வணங்குகிற போது நாமும் வணங்குகிறோம், எல்லோரும் எழுகிற போது நாமும் எழுகிறோம், எல்லோரும் பதில் சொல்கிற போது நாமும் பதில் சொல்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பழக்கமாக இருக்கிறார். உண்மையாகவே உளப்பூர்வமாக உணர்ந்து இது எனக்காக சொல்லப்பட்டது, எனக்காக பேசப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் பல நேரங்களில் உணராத போது ஆண்டவரை அறியாதவர்களாகவே இருக்கிறோம். ஆகவே பழக்கமாக மாறிவிட்ட நம்பிக்கையினால் நாம் பல நேரங்களில் ஆண்டவரை அறியாதவர்களாக போய்விடுகிறோம். ஜெபம் நமக்கு பழக்கமாகிவிட்டது, திருப்பலி நமக்கு வழக்கமாகிவிட்டது, நம்பிக்கை நமக்கு பாரம்பரியமாகிவிட்டது. இதுதான் நாம் ஆண்டவரை அறியாததற்கான காரணம். இரண்டாவதாக, நாம் ஆண்டவரை அறியாததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இறைவனை நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்குள்ளாக அடைத்துவிட நினைக்கிற மனிதர்களைப் போல நடந்து கொள்வது. எப்படி? அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் இயேசுவை பிடித்து அரசராக்க பார்த்தார்கள், இயேசுவை ஒரு பெரிய போதகராக பார்த்தார்கள். இப்படி கடவுளை ஒரு கட்டுக்குள்ளாக வைத்துக்கொள்ள நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் போலவே நாமும் கூட பல நேரங்களில் ஆண்டவரை என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அவர் செயல்படுகிறாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இதுதான் நாம் இறைவனை அறியாததற்கான காரணம். இறைவனை எந்த கட்டுக்குள்ளாக வைத்துவிட முடியுமா? அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், அவரை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்கிற அந்த தேடுதல் இருந்தால்தான் நம் ஆண்டவரை அறிய முடியும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நினைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, என் அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் இறைவனை அறியாதவர்களாக இன்னும் இருக்கிறோம் என்று சொன்னால், இறைவார்த்தை குறித்த முழுமையான தெளிவு பல நேரங்கள் நமக்கு இல்லை. திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, அந்த பகுதியிலே பிலிப்பு எத்தியோப்பிய நிதியமைச்சனை சந்திக்கிறார். அப்போது அந்த நிதியமைச்சன் இறைவார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வாசித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய தூதர் பிலிப்புவை அனுப்பி வைக்கிறார். பிலிப்பு போய் சேர்ந்தவுடனே, என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறீர், உனக்கு ஏதாவது புரிகிறதா என்று கேட்கிறார். அப்போது அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சன் என்ன சொல்கிறான்? 31வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறவில்லை என்று சொன்னால் அது எப்படி புரிந்து கொள்ளும்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுக் கொடுக்கவில்லை, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோமே, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிய முடியும்? ஆகவே நாம் ஆண்டவரை அறியாததற்கான காரணம், நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதவர்களாக இருப்பதனுடைய காரணமாக அவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆனால் இறைவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையே 4 பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகிறார்?
நீங்கள் மனமாற்றம் அடையுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே திருமுழுக்கு யோவானுடைய முதல் முழக்கமே மனமாறுங்கள், ஏனெனில் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்கிறார். ஆகவே மனமாற்றம்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் இறைவனை அறிவதற்கான முதல் வழி. அதை அவர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது, திருமுழுக்கு யோவானே சொல்லுகிறார், நீங்கள் தாழ்ச்சியோடு இருங்கள், தாழ்மையாக இருங்கள். இறைவனை அறிவதற்கு அடுத்த வழி தாழ்மை. என்னை விட எனக்கு பின் வருகிறவர் பெரியவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த பகுதியானது நம் எல்லாருக்குமான அழைப்பு. என் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் இன்னைக்கு நான் வாசி கேட்டோம். அதனுடைய பகுதி மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. யோவான் தன்னை மையப்படுத்தவில்லை, இயேசுவையே மையப்படுத்துகிறார். பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை அறிய முடியாததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், செபிக்கிற போது நம்மை முன்னிலைப்படுத்துவது தான். இறைவனை முன்னிலைப்படுத்துதல் என்பது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையினுடைய செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அடுத்து திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் இறைவனை அறிவதற்கான வழி என்ன? அமைதி மற்றும் தனிமை. அமைதி, தனிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமாக தேவைப்படுகிற ஒரு பண்பாக இதை பார்க்கலாம். அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பது. நாம் அமைதியாகவும் இருக்க முடியவில்லை, தனிமையாகவும் இருக்க முடியவில்லை. எப்போதுமே ஏதாவது ஒன்று, ஒரு சத்தம் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம். காலையில் எழுந்தவுடனே அந்த அலைபேசியினுடைய ஓசை இரவு தூங்குகிற வரையிலும் நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, தனிமை இல்லாத ஒரு சூழ்நிலை. நாம் ஆண்டவரை தேடுகிற அந்த திருப்பலி நேரம் மட்டும்தான் அமைதியும் தனிமையுமாக இருக்கிறார். ஆனால் இங்கும் கூட பல நேரங்களிலே பல ஆலயங்களுக்கு போகிற போது இளையோர் வெளியே அமர்ந்து கொண்டு அலைபேசி பார்த்து கொண்டிருப்பதும் பேசி கொண்டிருப்பதும், ஆண்டவரை தனிமையில் சந்திக்க வேண்டிய அந்த இடத்தில் கூட அவர்களால் தனிமையாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் எப்படி நாம் ஆண்டவரை அறிய முடியும்? திருமுழுக்கு யோவான் தனிமையில், தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியான ஒரு சூழ்நிலையில் எப்போதுமே அதை கண்டுணர்ந்தார் என்று பார்க்கிறோம். மனித சந்தைகள், நுகர்வு கலாச்சாரம் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை அறிதல் என்பதே மிகவும் மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை அறிகிற இந்த ஞானம் தூய திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். அமைதியாக இருங்கள், தனிமையாக இருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் நாம் தனிமையாக இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் இறை குரல் நமக்கு கேட்கிறது? எல்லா குரலும் நம்மை நெருக்குகிறது. இறைவனுடைய குரல் நம் செவிகளில் விழுகிறதா என்று நாமே தான் ஒவ்வொரு முறையும் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இறைவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் அமைதி, தனிமையில் இருக்க வேண்டும். 4வதாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், தூயாவி யார் மீது வந்து இறங்குகிறதோ அவரை பார்க்கிறேன், அவரில்தான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதை நான் கண்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனை அறிய இன்னொரு வழி என்னவென்று சொன்னால் அது ஆவியானவருடைய செயல்பாடு தான். ஆவியானவருடைய செயல்பாடு உங்களில் இருக்கிறதா, நம்மில் இருக்கிறதா என்று நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், எப்போது திருமுழுக்கு பெற்றோமோ அப்போதே அந்த ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள் வந்துவிட்டது. என் அன்பு பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் இதை அறியாதவர்களாக பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆவியானவருடைய செயல்பாடு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பயணத்திலும் இருக்கத்தான் செய்கிறார். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனசாட்சியினுடைய குரல், நீங்கள் தவறுகிறீர்களா, நன்மை செய்கிறீர்களா என்று உங்களை அது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அது சொல்லும். நாம் பல நேரங்களில் கேட்பதே இல்லை. என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், என் விருப்பம் போல நான் நடப்பேன், என் விருப்பம் போல நான் வாழுவேன். அப்பா என்ன நினைக்கிறார், அம்மா என்ன விரும்புகிறார், அதெல்லாம் எனக்கு பெரிதல்ல. நான் என்ன விரும்புகிறேனோ அதை என் தாய் செய்ய வேண்டும், என் தந்தை செய்ய வேண்டும் என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு பயந்து பெற்றோர் பயணிக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அதுதான் நடக்கிறது.
நிறைய குடும்பங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான் ஃபாதர், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல, என்ன சொன்னாலும் கோயிலுக்கும் வரமாட்டான். இப்படித்தான் ஆவியானவருடைய குரல் எப்படி வெளிப்படும்? நம்முடைய பெற்றோர், நம்முடைய ஞான பெற்றோர், நம்முடைய ஞான தந்தை, வழிகாட்டுகிற பெரியவர்கள் வழியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை அறியாதவர்களாக, கேட்க முடியாதவர்களாக அந்த குரல் நமக்கு கேளாத ஒரு சூழ்நிலையில் பயணிக்கிறோம் என்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, இறைவனை அறிதல் என்பது அரிதாகத்தான் இருக்க முடியும். ஆகவே ஆண்டவரை அறிய நமக்கு தேவையானதெல்லாம் மனமாற்றம், தாழ்மை, அமைதி, தனிமை, ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்தல். இதை தூய திருமுழுக்கு யோவான் கண்டுணர்ந்தார். ஆகவேதான் ஆண்டவரை கண்டுணர்ந்த உடனே திருமுழுக்கு யோவான் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார்? அவரே சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 33வது வசனத்தினுடைய 2வது பகுதியிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், அவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது தான், ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூயாவி யார் மீது இறங்கி இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்பதை கண்டுணர்ந்து கொண்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் என்ன பொருள்? இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்திலே மிக அழகாக நமக்கு சொல்கிறார், நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில், யாரிடம் கற்றாய் என்பதை நீ மறவாதே என்று அவர் குறிப்பிடுகிறார். அது உனக்கு தெரியும் தானே? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சங்கடமா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒரு கவலையா, என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இதற்கு என்ன பதில் சொல்கிறது என்று நாம் தேட வேண்டும். மற்ற எல்லாம் இதற்கு என்ன சொல்கிறது, கூகுள் என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது, இது என்ன சொல்கிறது, எல்லாம் சரிதான். என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லியது, என் கடவுள் எனக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று தேடுகிற அந்த மனப்பக்குவம் தான் நம் ஆண்டவரை அறிந்து கொண்டோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க முடியும். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களே சாட்சியாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நானும் கண்டேன், சான்று பகர்கிறேன். நானும் கண்டேன், நான் அனுபவித்தேன். என் ஆலயத்தில், என் ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு முன்பாக இந்த ஆலயத்தில் நான் எதை கண்டுணர்ந்தேனோ, எதை அனுபவித்தேனோ அதையும் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம், அப்படி ஒரு சாட்சிய பகிர்வு நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதை உணர்ந்திருந்தார். ஆகவேதான் நான் கண்டேன், அதை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். திருத்தூதர்கள் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது என்று சொன்னார்கள். அப்படி ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். இறைவனை குறித்த அந்த அனுபவம், அந்த தனிப்பட்ட அனுபவம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்னதாய் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள், சின்ன சின்னதாய் அனுபவிக்கக்கூடிய இன்பமான காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடிய சவால்கள், இவை எல்லாமே கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை இறை அனுபவமாக மாற்றுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களை இறை அனுபவங்களாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். பொதுநிலையினர் என்பவர்கள் கடவுளுக்கு உகந்த நிலையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருமே இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை வழங்க வேண்டும். நாம் எதை அனுபவித்திருக்கிறோமோ அதை கொடுக்க வேண்டும். என்ன கண்டோமோ அதை சார்ந்து பகர வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் நமக்கு சொல்கிற பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் இவ்வளவு காலம் ஆண்டவரை தேடி இருக்கிறேன், ஆனால் ஆண்டவரை அறியாதிருக்கிறேனா? ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேனா? திருமுழுக்கு யோவான் நான் அறியாதிருந்தேன் என்று சொன்னார். ஆனால் அனுபவத்தில் இயேசுவை சந்தித்த போது, தூயாவி வந்தபோது நான் அறிந்தேன், சான்று பகர்கிறேன், நான் நினைவு கூறுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்களில் நாம் ஆண்டவரை அறிவோம், அதை மற்றவர்களுக்கு அறிவிப்போம், நம்முடைய குடும்பத்தில் அறிவிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அத்தகைய ஒரு உறுதிப்பாட்டை இந்த பலியில் எடுப்போம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன்.
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை அறிவோம் அறிவிப்போம் என்கிற நிலையில் ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்வதற்கான வரம் கேட்டு ஜெபிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் பணியில் அவர்கள் மேற்கொள்ளும் சவால்களில் உடனிருந்து வெற்றி அளித்து உலகம் மீட்படைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம் என்கிற இறை அழைப்பை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உலகின் பாவம் போக்கும் செம்மறியே, உலக தலைவர்களும் எம் நாட்டு தலைவர்களும் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களின்படி ஆட்சி புரியவும் மக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு நல்லாட்சி புரிந்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அண்ணலே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற திருப்பாடல் வார்த்தையை உதட்டளவில் உச்சரிப்பதோடு நில்லாமல் எம் வாழ்விலும் பிரதிபலித்து எம் இறை பற்றையும் பற்றுறுதியையும் வாழ்க்கையில் நிரூபித்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாக்கு மாறாதவரே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் தான் படைத்த மக்களை பாவங்களிலிருந்து மீட்க தன் ஒரே மகனை பலியாக கொடுத்த உமது அன்பின் ஆழம் உணர்ந்து அதே அன்பை எம் வாழ்விலும் பிரதிபலித்து புனித வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கும் இயேசுவின் அழைப்புக்கு செவிமடுத்து அவரது சீடர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இதோ இந்த இனிய காலை பொழுதில் உமது பலிபீடத்தின் முன்பாக கூடி நிற்கிறோமே. நீர் காட்டுகிற பேரன்பை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து காத்திருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி கூற நினைத்தால் எங்களுக்கு நாட்கள் போதாது. அவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர், அன்பு செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களில் உம்மை முழுமையாக அறியாதவர்களாக இருக்கிறோம். எனக்கும் அவரை தெரியாதிருந்தது என்று திருமுழுக்கு யோவான் சொன்னார். காலந்தப்பி பிறந்த எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று தூய பவுல் சொன்னார். புனித அகுஸ்தினார் இவ்வளவு நாட்கள் கழித்து உம்மை அறிந்து கொண்டேனே என்று சொன்னார். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் நினைத்து பார்க்கிறோம். கண்கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவார்களே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்களில் பல நேரங்களில் பின்னர் பார்த்து கொள்ளலாம், பிறகு போகலாம்
இப்போ என்ன அவசரம், இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் போய் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு முறையும் உம்மை தேடி வருகிற பயணத்தில் நாங்கள் தடை போட்டு கொண்டோம். ஒவ்வொரு நாட்களும் தள்ளி தள்ளி வைத்தோம். உமது வார்த்தைகளை வாசிக்கிற போது எடுக்கிற போது தான் தூக்கம் வருகிறது, தள்ளி வைக்க தோன்றுகிறது. ஆனால் பலவற்றை பார்க்கிற போது, பல நிகழ்வுகளை, பல தொடர்களை, பல செய்திகளை திரும்ப திரும்ப கேட்கிற போது சலிக்காமல் அதை பார்த்து கொண்டே இருந்தோம், ரசித்தோம். ஆனால் ஆண்டவரே, அவையெல்லாம் உம்மை அறிய விடாமல் செய்தன, உம்மை மறக்கடிக்க செய்தன, உம்மை விட்டு விலகி போக அது காரணமாக மாறியது. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே இதோ எத்தியோப்பிய நிதியமைச்சன் சொன்னது போல, யாராவது விளக்கி கூறாவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்ளுவேன் என்ற அவலமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கும் வரக்கூடாது. கடைசி காலத்தில் இதற்கு இன்னமும் எனக்கு விளக்கம் தெரியவில்லை. ஆகவே யாராவது கூப்பிட்டால், யாராவது சொன்னால், எந்த சபைக்காவது இழுத்தால் அதன் பக்கமாக போகிற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், காலந்தோறும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை தட்டி கழித்து உம்மை மறந்ததுதான், உம்மை விட்டு விலகியதுதான், உமது வார்த்தைகளை அறியாததுதான், எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பயணித்ததுதான். ஆனால் ஆண்டவரே, காலம் உள்ள போதே எல்லாருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம் என்ற தூய பவுலுடைய வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம். காலம் உள்ள போதே உம்மை அறிகிற ஞானமும் எங்களுக்கு தாரும். என் இளமையிலே நான் திடகாத்திரமாய் இருக்கிற போதே, என் வலுவான காலத்திலே என் பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுத்து விட வேண்டும், இதை பாகப்பிரிவினை செய்து கொடுத்து விட வேண்டும், இதையெல்லாம் செய்து கொடுத்து விட்டால் என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் என்று தெரிந்திருந்த அளவுக்கு உம் வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் நாங்கள் பயணித்திருக்கிறோம். உம்மை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருக்கிறோம். அதனால் பின்னாளில் மன்னிக்க வேண்டிய பிள்ளை, மறக்க வேண்டிய பிள்ளை, இதை விட்டு கொடுக்க வேண்டிய பிள்ளை, அதே விடாப்பிடியோது எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் கல்நெஞ்சராய் மாறியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் எங்களுடைய அனுபவங்களிலே பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூடவார், உம்மை அறிய செய், உம்மை அறிகிற ஞானத்தை எங்களுக்கு தார். இதோ எம்மாவு வழி சென்ற சீடர்கள் வழிநடுக பேசிக்கொண்டே போனார்கள், ஒன்றுமே புரியவில்லை. அப்பத்தை பிட்டபோது கண்கள் திறந்தன, இயேசுவை கண்டார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அதுபோல இதோ இந்த பலியிலே பகிரப்படுகிற இயேசுவே உமது ரத்தம், இயேசுவே உமது திரு உடல் எங்களுடைய கண்களை திறக்கட்டும், எங்களுடைய இதயத்தை திறக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கட்டும். உமது வல்லமையான கரம் எல்லாரையும் அப்படியாக ஆசீர்வதிக்கட்டும். அதனால் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க உம்மை அறிந்து பயணிப்போம், உம்மிலே நிறைவு கண்டிருப்போம், பிறரை மன்னிப்போம், மறப்போம், விட்டு கொடுப்போம், ஏற்றுக்கொள்வோம், அன்பு செய்வோம், நற்பண்புகளை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக கொண்டிருப்போம். ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு தங்கி இருக்கிறீர். உம்மை நாங்கள் அறிந்திருப்பதால் இவை யாவும் எங்களுக்கு வந்து சேர்கிறார். உம்மை அறிந்திருப்பதால் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நீர் இருப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். உம்மை அறிந்திருப்பதால் நாங்கள் வீடு கட்ட தொடங்குகிற போது நீர் இருப்பீர், வேலை செய்ய தொடங்குகிற போது நீர் இருப்பீர், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற போது நீர் இருப்பீர். இப்படியாக எல்லா காரியங்களும் நீர் இருப்பீர் என்று நாங்கள் விசுவசித்து பயணிக்க அருள்தார். எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டுகிற எல்லா காரியங்களும் கொடுப்பீராக. குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தார், நிம்மதியான வாழ்க்கை சூழ்நிலையை தார். உம்மை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகள் உம்மை தேடுவார்களாக. இப்போதும் எப்போதும் உம்மை தேடி உம்மிலே நிறைவு காண்டிருப்பார்களாக. வேலையிலே நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களாக. பயணங்களிலே சிறப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களாக. வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் பயணிக்கிற போது, வேலை செய்கிற போது அந்த இடத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரை உம்மை அறிந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என்னுடைய வாழ்க்கையிலே நோயற்றிருக்கக்கூடியவர்கள், உடல் பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பல வகையான உடல் உபாதைகளால், வேதனைகளால், மன போராட்டங்களினால், சஞ்சலங்களினால், கவலைகளினால் தவிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு வல்லமையான கரம் வழி நடத்தட்டும். ஆசீர்வதி. உம்மை நோக்கி செபிக்கிறோம்.
ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எழுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எழுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே. நறுமணம் வீசும் மலர் கொணர்ந்தேன், நாவினிற்கினிய கனி கொணர்ந்தேன். நறுமணம் வீசும் மலர் கொணர்ந்தேன், நாவினிற்கினிய கனி கொணர்ந்தேன். கரங்களை விரித்தே என்னை அழித்தே, கரங்களை விரித்தே என்னை அழித்தே. கனிவுடன் ஏற்பீர் பரம்பொருளே, படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே. இன்று ஏற்றருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலத்திற்காகவும் உமது கைது பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பலியால் உலகு அனைத்தையும் மீட்க திருவுளமான நீரே, பொதுநிலையில் உள்ளவும் அடியார்களையும் திருத்தூது பணிக்கு தவறாது அழைக்கின்றேன். அதனால் அவர்கள் கிறிஸ்தவ மனப்பான்மையால் இவ்வுலகில் ஊடுருவி அதன் அர்ச்சிப்புக்கு புளிப்பு மாவு போல விளங்கிட இத்திருப்பலியின் ஆற்றலால் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே அன்றி நாங்கள் நாள்தோறும் நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கரிகளை பெற்று கொண்டுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தருளினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில்
பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சபேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம்,
பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம். உறவினை வளர்த்திடும் இறையுடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்றே அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திருரத்தமாம் பரகதி சேர்த்திடும் இறை இரத்தமாம். அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திருரத்தமாம். பாவங்கள் கழுவிடும் திருரத்தமாம் பரகதி சேர்த்திடும் இறை இரத்தமாம். அன்பிலும் அருளிலும் 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 ஆண்டவர் இயேசுவின் திருரத்தமாம். அனைவரும் இதை வாங்கி பருங்கள் என்றே அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்கால 2ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறை சாட்சியரான புனித செபஸ்தியார் புனித பவியான் நினைவு நாள். 21ஆம் தேதி புதன்கிழமை மறை சாட்சியான புனித ஆக்னஸ் நினைவு நாள். 22ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தொண்டரான புனித வின்சென்ட் நினைவு நாள். 24ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறை வல்லுனருமான புனித பிரான்சிஸ் சலேசியார் நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஜவஹர் நகர் பங்கு அருள் நிறை சகாய அன்னை ஆலய வளாகத்தில் வருகிற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கத்தோலிக்க நற்செய்தி பெருவிழா நடைபெற இருக்கிறது. இதற்கான அழைப்பிதழ் ஆலய தகவல் பலகையில் போடப்பட்டுள்ளது. முடிந்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். சாந்தி நகர் பங்கு குழந்தை இயேசு ஆலய வளாகத்தில் வருகிற
25 மற்றும் 26ஆம் தேதிகளில் குணமளிக்கும் நற்செய்தி விழா நடைபெறுகிறது. விரும்புகிறவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 19, 20 மற்றும் 23, 24 திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் பங்கு தந்தை அவர்கள் எரேமியா மண்டலத்தில் உள்ள அன்பிய குடும்பங்களை சந்திக்க வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளில் கலந்து கொள்கிறவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொண்டு முழுமையான பங்கேற்பு செய்யவும், மறைக்கல்விக்கு உங்கள் குழந்தைகளை கட்டாயம் அனுப்பி வைக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராலயத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் வெள்ளிக்கிழமைகளில் நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்க அருட்தந்தையர் வருகிற போது குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் குடும்பங்களில் நோயுற்றிருக்கும் நபர்களை தகுந்த தயாரிப்போடு காத்திருக்கச் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். எசாயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு அகஸ்தியர் தெருவில் வசிக்கும் திரு ஜோ இனிகோ, திருமதி எலிசபெத் சுனிதா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் இன்று இரவு 7 மணிக்கு எண் 12 கிறிஸ்து கோவில் தெருவில் வசிக்கும் திருமதி மேரி மங்கையர்கரசி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித வின்சென்ட் பவுல் சபை உறுப்பினர்கள் சார்பாக பீட பணியாளர்களுக்கு பீடத்தில் பணியாற்றுவதற்கான பேராலயத்திற்கு 10 உடைகள் 13,000 ரூபாய் செலவிலும், எம்கேபி நகர் தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திற்கு 3 உடைகள் 2,700 ரூபாய் செலவிலும் ஆக மொத்தம் ரூபாய் 15,700 செலவில் வாங்கி கொடுத்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு கரும்பு வழங்கியவர் புதிய பேருந்து நிலையம் மாதா பிராய்லர் அவர்கள் குடும்பத்தாருக்கும், பொங்கல் பொருட்கள் வழங்கிய திரு கில்பர்ட் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வாழும் தந்தை சிவ சுப்பிரமணியன், தாய் அனிதா இவர்களின் மகள் வர்தினிக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சென்னை அண்ணா நகரில் வாழும் தந்தை ஜெகதீசன், தாய் ஸ்டெல்லா ஜெகன் இவர்களின் மகன் தேவ் ராகேஷ் ஜெகனுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வாழும் தந்தை சிங்கராயர், தாய் மேரி மங்கையர்கரசி இவர்களின் மகள் ஷைனி அனுசியாவுக்கும், மும்பை மறை மாவட்டம் பொய்சாய் காந்திவழியில் வசிக்கும் தந்தை செபஸ்டின், தாய் ஜெயசீலி ராணி இவர்களின் மகன் அந்தோணி ஜெனிவருக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு சக்தி நகரில் வாழும் தந்தை ஜோசப் வரித், தாய் ஆக்னஸ் டெய்சி இவர்களின் மகன் அந்தோணி சந்திரபோஸுக்கும், குளித்துறை மறை மாவட்டம் முழுகுமூடு பங்கு முழுகுமூட்டில் வாழும் தந்தை பெனட், தாய் மெட்ரில் சத்யா இவர்களின் மகள் பெனுசா யூட்ஸுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு அண்ணா நகரில் வசிக்கும் தந்தை அகஸ்டின், தாய் அந்தோணி அம்மாள் இவர்களின் மகன் அமல்ராஜுக்கும், மேலே இளந்தக்குளம் பங்கு வடக்கு அச்சம்பட்டியில் வசிக்கும் தந்தை சுந்தரம், தாய் அன்னமணி இவர்களின் மகள் ஸ்வீதாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு அருள்மணி தெருவில் வசிக்கும் தந்தை மிக்கேல் அந்தோணி,
தாய் ஜெசிந்தா இவர்களின் மகள் ஆக்னஸ் பிரிசில்லாவுக்கும் கோட்டார் மறைமாவட்டம் மரவன் குடியிருப்பில் வாழும் தந்தை சிரில் நெல்சன் தாய் ஜெனட் மேரி இவர்களின் மகன் ஆரோக்கிய சிரில் ஜபர்ஸுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வசிக்கும் தந்தை ஆண்டனி டேனியல் செல்வம் தாய் லூசி கிளாடிஸ் இவர்களின் மகன் ஆனந்தராஜுக்கும் நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வசிக்கும் தந்தை லூர்து சாமி தாய் லில்லி ராஜகனி இவர்களின் மகள் ஜோபிட்டாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் தந்தை கொள்ளும். மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.